பொங்கல் கொண்டாட மக்கள் சொந்த ஊர் செல்வதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இரண்டாவது நாளாக கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சூரியராஜன். சூரியராஜன், பேருந்து நிலையத்தில் எந்த அளவுக்கு கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது? போதிய அளவுக்கு பேருந்துகள் இருக்கிறதா? கூடுதல் விவரம். கண்டிப்பாக. அதாவது தமிழ் திருநாள் பொங்கல் பண்டிகை நாளை தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுவதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊரில் இந்த பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக நேற்றைய தினத்தை தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக இன்றைய தினம் கூட சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகின்றனர். சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தங்கள் சொந்த ஊருக்கு வந்து செல்லக்கூடிய காட்சியால் நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக கோவை, நெல்லை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இது போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வருகை தந்து இங்கிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதன் காரணமாக தமிழக அரசு சார்பிலும் போக்குவரத்து துறை சார்பிலும் பல்வேறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜனவரி 17ஆம் தேதி இந்த 6 நாட்கள் சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இயக்கப்படுறாங்க. வழக்கமா பார்த்தோம் அப்படின்னா தினம்தோறும் 1900 பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூடுதலாக 1100 பேருந்துகள் இயக்கப்பட்டு கிட்டத்தட்ட தினம் கிட்டத்தட்ட 3000 முதல் 3500 அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மக்கள் தங்களுடைய சொந்த ஊரில் பொங்கல் விழா கொள்வதற்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக இந்த 5 நாட்கள் விடுமுறை, நாளைய தினம் பொங்கல் பண்டிகை, அது தொடர்ச்சியாக மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் விடுமுறையின் காரணமாக தான் தங்களுடைய சொந்த ஊரில் இந்த பொங்கல் விழா கொள்வதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் என்பது நிரம்பி வருகிறது. இருந்தாலும் கூட தமிழக அரசு சார்பில் பல்வேறு சிறப்பு பேருந்துகள், அதாவது முன்பதிவு செய்யப்பட்ட பயணியும் சரி, முன்பதிவு செய்யப்படாமல் கூடிய பயணிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் அரசு சார்பில் இயக்கப்படுகின்றன. பொதுமக்கள் பேருந்துகள் போதிய அளவில் இருக்கப்பட சொல்லிட்டு இங்க கூடிய போக்குவரத்து துறை சொல்லியிருக்காங்க. எனவே எந்த ஒரு சிறப்பும் இன்றி இரண்டாவது நாளாக கிளாம்பாக்கம் பேருந்திலிருந்து மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.